கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சிவகாசியை சார்ந்த பொன் செல்வம் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 3.5 ஆண்டுகளாகிறது. ஆனால் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. இந்த குடும்பம் ஒன்று சேரணும், இணையணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள் மாறும்படியாக அதிகமாக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மாற்ற செய்வார். கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் பொன் செல்வம் அவர்களுக்காக உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்ப்பீராக, இணைப்பீராக. பிரிவினையை கொண்டு வருகிற ஆண்டவரே, ஈகோ ப்ராப்ளங்கள், மனஸ்தாபங்கள், புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், பிசாசின் கிரிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமான குடும்பம் நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட பிரிவினை இருக்குமையானால் பிரிவினை நாவைகளை அர்த்தம் பண்ணி செபிக்கிற குடும்பம், கணவன் மனைவி இணைந்து வாழ அருள் புரிந்தருளும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்களுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் மாற்றுவேன், ஆனந்தமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம புலம்புகிறோம். ஏன் புலம்புகிறோம்? நம்ம நினைச்ச காரியம் நடக்கலைன்னா நம்மளை அறியாமல் நம்ம புலம்புகிறோம். நம்ம ஜெபித்த காரியம் நடக்கலைன்னா நம்மளை அறியாமல் புலம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள், பல காரியங்களை நினைத்து நம்ம புலம்புகிறோம்ல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 31:11, உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. வேதாகமத்திலே புலம்பின ஒரு சகோதரி அன்னாள். அன்னாள் ஏன் புலம்புகிறார்? அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்துகிறார். நீங்கள் வாஸ்து பாருங்க, 1 சாமுவேல் 1 வசனத்தை வாஸ்து பாருங்க. அவளுடைய சக்களத்தை அவளை மனமடிவாக்குவாள், அவளை காயப்படுத்துவாள். எல்கானா கேட்பான், ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏனென்றால் இவள் புலம்பி புலம்பி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். பாருங்க, 1 சாமுவேல் 15 வசனத்தில் இவள் புலம்பி அழுகிறத ஏலி பார்க்கிறான். இவள் புலம்புகிறாள், உதடு மட்டும் அசைகிறது. இருதயத்தின் ஆழத்தில் வேதனை, கண்ணீர், புலம்புகிறாள். ஏலி தப்பா நினைச்சிட்டான், மதுபானம் அறிந்திருக்கிறாளோ? அப்படி என்றால் அந்த காலத்திலேயே பெண்கள் மதுபானம் அறிந்திருக்கிறாங்க என்கிறது நமக்கு தெரியுது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை மறப்பதற்காக மதுபானத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நினைத்து விட்டால் அவள் சொன்னா, அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மனம் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை, நான் என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். அவளுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினாரே. 1 சாமுவேல் 18 வசனத்தினுடைய பின்பகுதி, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய புலம்பல் என்ன? ஏன் புலம்புகிறீர்கள்? என் பிள்ளை ரட்சிக்கப்படல புலம்புறீங்களா? எப்பொழுது கடன் பிரச்சனை மாறும் புலம்புறீங்களா? இந்த வியாதியின் அகோரத்திலிருந்து எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்?
எங்கள் எதிர் வீட்டுக்காரன் நிமித்தமாய் வருகிற நிந்தை அவமானம் எப்பொழுது மாறும்? புலம்புறீங்களா? உங்களுடைய புலம்பல் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 51:11, ஏசாயா 35:10 நீங்கள் வாசித்து பாருங்க. உங்களுடைய புலம்பலை, உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய சஞ்சலம் உங்களை விட்டு ஓடி போகும். உங்களை அறியாமல் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். புலம்பல், இந்த புலம்பல் என்றால் தவிப்பும் சஞ்சலமும். உங்களுடைய தவிப்பும் சஞ்சலம், ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நான் நடத்தணும்? இது சஞ்சலம், தவிப்பு. எப்பொழுது மாறும்? எப்பொழுது விடியும்? எப்பொழுது நன்மை கிடைக்கும்? எப்பொழுது எனக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பா என்கிறது தான் இந்த சஞ்சலமும் தவிப்பு தான் புலம்பல். ஒருவேளை இழந்து தவிக்கிறீர்களோ, இழந்து புலம்புகிறீர்களோ, நீங்கள் எதை இழந்து புலம்பினாலும் அதை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி 45 வயது மதிக்கத்தக்க அந்த ஃபேமிலி என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், பிரதர், நாங்கள் அவமானத்தோடு தூத்துக்குடியை விட்டு போகிறோம். தூத்துக்குடி இடத்த விற்றுட்டோம், வீடை விற்றுட்டோம், அவமானத்தோடு போகிறோம். ஆனால் எங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் தூத்துக்குடி, எங்களுடைய வாழ்க்கை தூத்துக்குடியை சார்ந்துதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெளியே போகிறோம் பிரதர். மறுபடி கர்த்தர் எங்களை கொண்டுட்டு வருவாரா? மறுபடி அந்த வீடை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா? ஆண்டவர் சொல்லச்சனா அதை காட்டிலும் அதிக ஆசீர்வாதமான வீடையும் அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வா. 2 வருடங்கள் திருநெல்வேலியில் போயிருந்தாங்க. மறுபடியும் அதே தூத்துக்குடிக்கு வந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தாய் பல மடங்கு. அவர்கள் மறுபடியும் என்னை பார்த்து சொல்லும் பொழுது, எங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் பிரதர். இப்பொழுது கர்த்தர் எங்களுடைய கண்ணீரை கண்டு என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. ஒருவேளை புலம்புறீங்களா? மார்த்தாலும் மரியாளும் புலம்பினாங்க, இயேசுவே, நீர் மாத்திரம் இங்கே இருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே புலம்பினாங்க. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? யோவான் 11:40, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுடைய புலம்பல், உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். விசுவாசித்தாங்க. மரித்த லாசருவை உயிரோடு திரும்ப மார்த்தாள் மரியாளுக்கு கொடுத்து, மார்த்தாள் மரியாளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் உங்களுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. எது நிமித்தமாய் புலம்பல்? உங்களுடைய புலம்பல் எல்லாம் களிப்பாய் மாற போகிறது. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? எப்பொழுது இந்த பிரச்சனைகள் மாறும்? எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகும்? எப்பொழுது இயேசு என்னை ஆசீர்வதிப்பா? எப்பொழுது கடன் மாறும்? எப்பொழுது வியாதி மாறும்? இந்த நிந்தை மாறும், அவமானம் மாறும் என்று புலம்பி தவிக்கிற தேவ பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று சொல்லி சங்கீதம் 31:11 சொன்னீரே, அப்படியே புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. நிச்சயிக்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.